வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இந்த வீடியோவில் சிவம் டூபேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. ஐபிஎல் 2025 இன்னும் கொஞ்சம் மாதங்களில் ஆரம்பிக்க போகுது. இந்த நிலைமையில் சிவம் டூபே இப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சையத் முஸ்தக் அலியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சையத் முஸ்தக் அலி 2024 பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் ரொம்ப மாஸ் காமிச்ச டீம் மும்பை டீம்லேயும் வந்து ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு சிவம் டூபே, இவங்க எல்லாரையும் வந்து சொல்லலாம் நல்லா பண்ணாங்க. இதுலேயும் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அஜின்கே ரஹானே. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கரமான மேட்சஸ்லாம் வந்து ஆடினாரு. நிறைய ரன்ஸ் வந்து டீமுக்காக அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த வருஷமே சூப்பராக இருந்தது. எஸ், ஐபிஎல்ல ட்ராஃபி அடித்தார். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் பயங்கரமான அமௌண்ட் அள்ளிட்டு போனார். அண்ட் இப்போ சையத் முஸ்தக் அலிலையும் கப்பையும் அடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இவர் கேப்டன்சியில் சிவம் டூபே பயங்கரமாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த சையத் முஸ்தக் அலியில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம சிவம் டூபேன்னு கேட்டால் மரண மாஸ் காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பேட்டிங்கில் மட்டுமான்னு கேட்டால் பேட்டிங்கில் மட்டும் கிடையாது, பவுலிங்லையும் சேர்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்னால வந்து பயங்கரமாக வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. உதாரணத்துக்கு இதில் சொல்லணும் அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அந்த ஒரு மேட்ச் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 27 ரன் வந்து பவுலிங்கில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. அங்கே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் இருந்தது. அண்ட் அப்படியே வந்து இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாம் வரும்போது அங்கே ஒரு பெரிய ஹீரோயிக் மொமெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. 18வது ஓவரில் அப்படியே டீம் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க, குரூஷியல் சிக்ஸஸ். அது டீம் வந்து பயங்கரமாக சேவ் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி செமிஃபைனல்ஸ்லேயும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதை தாண்டி அந்த சர்வீசஸோட ஆடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 பாலில் 71 ரன் வந்து அடிச்சாரு. அந்த மேட்ச்சில் மட்டுமே வந்து 7 சிக்ஸ் அடிச்சாரு நம்ம சிவம் டூபே. எஸ், சிவம் டூபேவை பற்றி நம்ம ரொம்பவும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவோம் எப்பயுமே, என்னன்னா ஸ்பின்னர்ஸை வந்து வெளுத்து வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பின்னர்ஸுக்காக தான் சிவம் டூபேவை சிஎஸ்கேல வச்சிருக்காங்க, சிஎஸ்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாமே ஃபைன். ஆனால் இந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சையத் முஸ்தக் அலி மேட்சஸில் பேசஸையும் வந்து சிவம் டூபே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். ஸ்பின்னர்ஸை மட்டும் இல்லை, பேசஸையும் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, டேக்கிள் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லையும் பால்லையும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் நல்ல ஒரு சைன்ஸ் வந்து சிவம் டூபே கிட்ட வந்து தெரியுது இந்த சையத் முஸ்தக் அலி 2024 இருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆப்வியஸா இந்த 2025 ஐபிஎல் மட்டும் கிடையாது, 2025 சிவம் டூபேக்கு ஒரு பெரிய இயரா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல்லையும் வந்து அவர் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாக்கும் இவருக்கும் அந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு போட்டி இருக்கு. அதுல இப்போ ஹர்திக் பாண்டியா திருப்பி கேப்டனெல்லாம் வராரு அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். அதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது என்னன்னா, ரஜத் பட்டிதர் வர்சஸ் சிவம் டூபே. எஸ், ரஜத் பட்டிதரை பற்றியும் வந்து சொல்லணும். பட்டிதர் மாஸ் காமிச்சாரு, ஒரு கேப்டன் மெட்டீரியலாகவும் வந்து இருந்தார், நல்ல ஒரு பெர்ஃபார்மராகவும் நல்ல ஒரு பேட்டராகவும் வந்து இந்த இதில் வந்து இருந்திருக்காரு சையத் முஸ்தக் அலியில் வந்து சொல்லணும். அவருமே வந்து என்ன சொன்னார்னா, ஆர்சிபிக்கு கேப்டனாக வேணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் வந்து பண்ணுறதுக்கு கேப்டன்சி ரெடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலைமையில் அவரும் வந்து ஸ்பின்னர்ஸை வெளுத்துவாங்க, நம்ம சிவம் டூபே ஆரிச்சாமி அப்படின்னு நம்ம இங்கே ஒரு சைடு சொல்ல 2 பேருக்கும் பயங்கரமாக போட்டி ஐபிஎல் 2025 இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எது இருந்தாலும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2 டீம் சிஎஸ்கே ஆர்சிபி வந்து நல்லா தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிவம் டூபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சையத் முஸ்தக் அலியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு குரூஷியலான டைமில் வந்து பயங்கரமாக அந்த பவர் ஹிட்டராக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் குவிக் டைமில் வந்து ரன்ஸ் அதிகமாக அடித்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து டீமுக்காக செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து மும்பை டீமை வந்து ஃபைனல்ஸ் வரையும் கொண்டு போக வச்சு கப்போ அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அஜின்கே ரஹானேயும் வந்து நம்ம சிஎஸ்கே பிளேயர், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோ போடுவோம், அவரை சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஓவராலாக வந்து இந்த நம்ம சிவம் டூபேயோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா சூப்பர் மாஸ், மாறான மாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு ஃபார்ம் தான் ஐபிஎல் 2025 வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்கேயும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா சூப்பர். என்ன அவர்கிட்ட கொஞ்சம் அந்த இன்ஜுரி இதெல்லாம் வந்து மட்டும்தான் வந்துருக்கு, கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் அந்த இதுதான் மட்டும்தான் அடி வாங்குது. இந்த 2த்தையும் வந்து மாஸ் பண்ணிட்டாரு. அதுவும் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் அந்த இன்ஜுரிஸ்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸாக இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 2025 அவருக்கு நல்ல ஒரு இயராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த